வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தெய்வீகமான எண்ணம் என்பது என்ன? எண்ணங்கள் எழுச்சி பெறுவதற்கு ஒரு 6 காரணங்களை சொல்லுகிறார் அருட்தந்தைவர். தேவையால் எண்ணம் எழுகிறது, பழக்கத்தினால் எண்ணம் எழுகிறது, சூழ்நிலையால் எண்ணம் எழுகிறது, பிறர் மன தூண்டுதலினால் எண்ணம் எழுகிறது, கரு அமைப்பினால் எண்ணம் எழுகிறது, கடைசியாக தெய்வீகத்தால் எண்ணம் எழுகிறது. இந்த எண்ணம் நிச்சயமாக நல்ல எண்ணமாகத்தான் இருக்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அனுபவமாக சில விஷயங்களை உள்வாங்கினார். அதனால் அவருக்குள் தெய்வீகமான ஒரு எண்ணம் எழுகிறது. என்ன எண்ணமாக இருக்கும்? உலக சமாதான திட்டம் 14 அம்சங்களை கொண்ட திட்டம். அவருக்கு இந்த எண்ணம் உருவாகி அந்த 14 அம்ச திட்டங்களை உலக சமாதான திட்டமாக உருவாக்கி அதை ஐநா சபையின் காரியதரிசி செக்ரட்டரி நமது ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த பிரகடனத்தை, ஆழியார் பிரகடனம் என்ற இந்த உலக சமாதான திட்டத்தை வாங்கி சென்றது வேதாத்ரி மகரிஷிக்கு ஒரு பெரிய சாதனை என்று சொன்னார். உலகம் அமைதி பெற வேண்டும் என்ற அவருடைய வேட்கை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருந்தால் தெய்வீகமான எழுச்சி பெற்ற எண்ணம் ஒரு அற்புதமான மகத்தான பெருமைக்குரிய ஒரு எண்ணமாக எழுச்சி பெற்றது. அதுவே உலக சமாதான திட்டம் உருவானது. இதை விரிவாக அவ்வப்போது நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு பாடல், ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதற்கான வரிகள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம், அமைதியை நெஞ்சினில் ஏற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வரை நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
உடல் நலம் குன்றி இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை இறைவனோடு பெற குருவர்களும் திருவர்களும் சுத்தமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க.